திருப்பூர் எள்ளாஜி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவியர் பேரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் பேரவை துவக்க விழா ஆகியவை நடைபெற்றன. திருப்பூர் எள்ளாஜி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவியர் பேரவை நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் பேரவை துவக்க விழா ஆகியவை நடைபெற்றன. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் எம்எல்ஏ செல்வராஜ், மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரவை பதவியேற்பு விழாவில் நினைவாக மரக்கன்றுகளில் கல்லூரி வளாகத்தில் நடப்பட்டன. விழாவில் கல்லூரி மாணவிகள், கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதனை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பேட்டியளித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா. ராஜ்குமார் என்.எஸ். பழனிசாமியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளான ஆனைமலை ஆறு, நல்லாறு திட்டம், தமிழக அரசின் நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது மற்றும் கல் இறக்குவதற்கு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குமார், அசோகன் மற்றும் திமுக நிர்வாகிகள், விவசாயிகள் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. அச்சரப்பாக்கம் சங்கர் ஐயர் குழுவினர்களின் திருக்கரங்களால் யாகசாலை பூஜைகளுடன் வேத விற்பனையாளர்கள் வேத மந்திரங்கள் ஓத, வான வேடிக்கையுடன் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி தீபதூப ஆராதனை காண்பித்து மகா கும்பாபிஷேக திருவிழா கிராம பெரியோர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பாலாஜி, பொன்மலர், சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மரகதம், குமரவேல், ஒரத்தி கண்ணன், பொன்மலர் ஆகியோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை வெகுவாக சிறப்பித்தனர். இதில் அஞ்சலி விநாயகம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடி பெருமக்கள் கலந்து கொண்டு வினை தீர்க்கும் விநாயக பெருமானின் அருளை பெற்று சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் மொத்தம் 21 வார்டுகள் உள்ளன. இங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் 60க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து இன்று பணிக்கு செல்லாமல் கீழக்கரை நகராட்சி அலுவலகம் முன்பாக நின்று வேலைநிறுத்த போராட்டம் செய்து வருகின்றனர். ஊத்தங்கரை அருகே கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் காரும் மினி லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை பெரிய ஏரி அருகே பெங்களூர் ராஜாஜி நகரை சேர்ந்த இனோவா காரில் திருவண்ணாமலையில் நடைபெறும் உறவினர் நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொள்ள இனோவா காரில் செல்லும் பொழுது திருவண்ணாமலையில் இருந்து ஊத்தங்கரை நோக்கி வந்த மினி லாரி எதிரெதிரே நேருக்கு நேர் 2 வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பாப்பாத்தியம்மாள், சீனு, ஷர்மிளா உட்பட 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் காரில் வந்த நதியா, ரேவதி, காந்தம்மாள், வெங்கடேசன் ஆகியோர் பலத்த காயங்களுடன் பெங்களூரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மரதாங்கி அருகே பொன்னமங்கலம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவுடையார் கோவில் தாலுகா பொன்னமங்கலம் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்துவதென அப்பகுதி மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இதற்காக சிறந்த யாகசாலை அமைத்து கடந்த 21ஆம் தேதி புதன்கிழமை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 3 நாட்களாக 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது. விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடம்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டையில் தேசிய குடற்புழு நீக்க மருத்துவ முகாமினை அரசு ராணியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு மாத்திரைகள் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை அரசு ராணியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய குடற்புழு நீக்க நாள் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் மாணவிகளுக்கு தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகளை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்து கூறி உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு வழங்கி மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அப்பள்ளியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் கணேஷ்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான ட்ரையாத்தல் போட்டியில் பங்கேற்ற புதுக்கோட்டை திருக்கோணத்தில் அமைந்துள்ள வெங்கடேஸ்வரா மெட்ரிக் பள்ளியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி சந்தோஷிகா 11 வயதுக்குள்ளான பெண்கள் பிரிவில்
3ஆம் இடமும், ஆண்கள் பிரிவில் அதே பள்ளியை சேர்ந்த நிஷாந்த் கிருஷ்ணன் 5ஆம் இடமும், தனுஷ் 6ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மண்டல அளவிலான கலந்தாய்வு கூட்டம் மற்றும் நிர்வாகிகளுக்கான நேர்காணல் நிகழ்வு நடைபெற்றது. சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில் உள்ள சில மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் ஆரிப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். வழலூர் ஊராட்சியில் உள்ள அரசினர் ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் வழலூர் ஊராட்சியில் உள்ள அரசினர் ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், புத்தகம், பேக், சீருடைகள், பேனா, பென்சில், ஸ்கேல் உள்ளிட்ட கருவிகள் இவைகள் அடங்கிய பேக்கேஜ் ஆகியவை பிபிபி எஜுகேஷனல் சொசைட்டி இயக்குநர் தன்வீர் அலிகான் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஹேர் பவுண்டேஷன் இயக்குநர் பீட்டர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் எழிலரசி வரவேற்று பேசினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை, உதவி தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பூதப்பாண்டியில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பூதப்பாண்டியில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஜெரோன், சுப்பிரமணியராஜன், ராம்ராஜ், முருகன், ரமேஷ் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட கேட்டு தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வரிகளின் பொதுமக்கள், வணிகர்கள் முறையாக செலுத்த வேண்டும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்க முகாம் நடைபெற்றது. மேயர் ஜெகன் பெரியசாமி முகாமிற்கு தலைமை வகித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சுரேஷ்குமார், கலைச்செல்வி, ஜான்ஸ்ராணி, ரெக்ஷலின், பேபி ஏஞ்சலின், தி மும்தாஜ், ராமு அம்மாள், ரெக்டா மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. மாம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ்.டி. கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் மற்றும் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் பாஜக மூத்த தலைவர் சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்த முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளை துவங்கியுள்ளோம் எனவும், உலகளவில் மிகப்பெரிய கட்சியாகவும் தமிழகத்தில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார். எங்களது பணியை ஆரம்பித்திருக்கிறோம். 21ஆம் தேதி அதற்கான மாநிலத்தின் பயிற்சி முகாம் காஞ்சியில் நடந்தது. இணைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது ஆன்மீக பூமி தான். யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. ஒன்று. இரண்டாவது, ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இரண்டாவது. மூன்றாவது, இதே போல ஒரு சிறுபான்மையின உலகம் முழுவதும் வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முருக பக்தர்கள் என்ற வகையில், உண்மையான எப்பொழுதும் உள்ள முருக பக்தர்கள் என்ற வகையில், ஓட்டுக்காக என்று இல்லாமல் நாட்டுக்காக உள்ள முருக பக்தர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாணய விழாவோடு போய்விட்டது என்பதான் எனது கருத்து. ஆளுமைக்குள்ள கொண்டு வரணும். முருகனை திடீர்னு முத்தமிழ் கடவுள் முருகனை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் வேலை எடுத்தோம்.
நாங்கள் தான் அதில் செயல்படுத்தினோம். ஆனால் அப்பொழுது இதே முருகனை மிக கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார். அப்போ நடவடிக்கை எடுக்கல. அந்த நடவடிக்கை எடுக்காததுனால தான் அன்றைய தமிழக தலைவர் வேல் யாத்திரையை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆக நீங்கள் அன்னைக்கு முருகனை நிந்தனை செய்தவர்களை எந்தவித, ஏன்னா நாம இவங்களை பிடிச்சிட்டா மற்றவங்களோட ஓட்டை பிடிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தோடே நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தீர்கள், பயணம் செய்து கொண்டிருந்தீர்கள். இன்னைக்கு நீங்கள் முருகனை பாராட்டலைன்னா, ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்றால் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அவர்கள் இப்போது முருகனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. பரமக்குடியில் சாலையில் நின்று கொண்டிருந்த சிறுமியின் காலை நாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் ஜவுளிக்கடை அருகே நின்று கொண்டிருந்த சிறுமியை அவ்வழியாக வந்த நாய் சிறுமியின் காலை கடித்து குதறியது. இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீரநல்லூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீரநல்லூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் எஸ் வெங்கடேசன், ஞானாம்பிகை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தியுடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. மாலை முதல் காலையாக சாலை பூஜை தொடங்கியது. கரூரில் அமராவதி நதிக்கரையில் ஸ்ரீ விஸ்வபிராணமான சபைக்கோரர்கள் கைலாய வாகன மண்டகப்படி மக்கள் நலசங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கரூர் மாரியம்மன் கோயில் அருகில் தேர் வீதியில் உள்ள ஸ்ரீ விஸ்வகர்மா சித்த விநாயகர் ஆலயம் 100 ஆண்டுகளுக்கு நல்ல முறையில் ஆன்மீக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சங்கத்திற்கு உட்பட்ட ஆலயம் ஆனால் எஸ்கேபி கருப்பசுவாமி பணம் கொடுத்து அறங்காவலர் பதவி பெற்றுள்ளார். இதுகுறித்து ஸ்ரீ விஸ்வபிராமன் சபை யோகர்கள் கைலாய வாகன மண்டகப்படி மக்கள் நலசங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு நிகழ்ந்த சம்பவத்தில் போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்த முக்கிய குற்றவாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டனை பெற வேண்டும். எனவே சிபிசிஐடி விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் இனி நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று கூறினார். அப்போ இவ்வளவு நாளாவா இருக்கும் அந்த பாய்சன் உள்ள உடனடியா எலி மருந்து குடிச்சு செத்து போயிட்டான்றது என்ன காரணம்? அது உண்மையா தெரியல எங்களுக்கு. அப்போ இவ்வளவு நாளாவா இருக்கும் அந்த பாய்சன் உள்ள கண்டுபிடிக்கலையா? நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் வரும்போது அதை நாம எழுதிருக்கணுமா இல்லையாங்க? நீங்க ஏன் அதை அப்ப கண்டுபிடிச்சு சொல்லல? இப்ப செத்து போயிட்டாருன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? யாரை மறைக்கிறதுக்காக அந்த கேள்வி, வேற ஒண்ணும் இல்ல. 2 தகப்பனாரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்றீங்க, எங்களுக்கு தெரியல. இப்ப சிசிடிவி கேமரா எல்லாமே நடக்க முடியும், எல்லாமே ஏற்பாடு பண்ண முடியும். அரசாங்கம் நினைச்சா என்னாலும் பண்ண முடியும். அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன். சார், இப்போ இந்த அவருடைய கஸ்டடியில் இருக்கிறவருக்கு என்னன்ற ரிப்போர்ட் தெரியுமா தெரியாதா? ஒரு அலுவலர், அதாவது மருத்துவ அதிகாரி எழுதுறாருன்னா அந்த விஷயம் அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பு தெரியாம போடுமா? அப்ப சொல்லுவாங்க இல்ல, ஐயா இவர் மருந்து குடிச்சிருக்காரு, இவர் ரொம்ப சீரியஸாக என்னைக்கு சொல்லணும்? நேற்று சொல்லுவாங்க, உடனே செத்து போடுவாரா? அப்போ இதை கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த மருத்துவ அதிகாரிக்கு என்ன, அவருக்கு அந்த நாலேஜ் இல்லீங்களா? வசனம் பண்ணி பாருங்க. அவருக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா அப்ப யார் தப்பு? செத்து போற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களா? தொடர்ந்து ஒரு சந்தேகங்கள் இருக்கு இல்லீங்களா? உங்களுக்கே எல்லாம் சந்தேகம் இருக்கு. கேட்கறத நான் சொல்றேன். மனசாட்சியோட நாம யோசிக்கும் போது பாதிக்கப்பட்டது குழந்தைங்க. அது மட்டும் அந்த குழந்தைங்களை, பாதிக்கப்பட்ட குழந்தைங்க போய் சொல்லும் போது நீங்க பப்ளிக்கா சாப்பிடுங்க, இது எவ்வளவு அரக்கத்தனம். இதுதான் நம்ம விஷயங்கள். மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்கீங்க, என்ன சொன்னாங்க? நீங்க சொல்றதான் சொல்றாங்க. நீங்க என்னென்ன சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா? அந்த கேள்வி எல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க. இல்ல இப்ப என்னதான் விசாரணை நேற்று அவருடைய தலைவருங்க பேட்டி கொடுக்கும் போது இது சரியான என்ன சொல்றது தீர்வு இல்லைன்னா, உண்மை கண்டுபிடிக்கலன்னா மேற்கொண்டு நாங்க அடுத்து எங்களுடைய மாநில தலைவர் இது விஷயமா
காட்டுமன்னார் கோயிலில் மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிவக்குமார், ஆதியா பர்வீன், நிசார் அகமது, முத்துசுவாமி, கணேசமூர்த்தி, மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஜெயக்குமாரி, முகமது உசேன், மீனாட்சி சுந்தரம், வெங்கடேசன், சந்தான கிருஷ்ணன், செல்வகுமார், பாலசுப்பிரமணியன், சீனிவாசன், திருமாவளவன், சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் நகராட்சி பகுதிகளில் 2.3 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. குன்றத்தூர் நகராட்சி பகுதிகளில் பாலவராயன் குளத்தின் கல்வெட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் வார்டு உறுப்பினர் மெர்சி, எஸ்தர் ராணி, மைக்கேல் ரவி, தாட்சாயினி ஆகியோர் சால்வை அணிவித்து அனைவரையும் வரவேற்றனர். மேலும் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி சார்பில் திமுகவினர் அமைச்சருக்கு வெள்ளி செங்கோல் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதன்முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ரத்தனகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மாநாட்டின் கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளின் வரலாற்று சிறப்புகள் 3D வடிவமைத்து பக்தி பாடல்கள் கண்காட்சியும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். இவ்விழாவில் பூங்குடி, சத்திதானந்தம், செந்தில்குமார் உள்ளிட்ட ஆதீன பெருமக்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென் தமிழ்நாட்டில் முதல் முறையாக லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக் மீனாட்சி மருத்துவமனை அறிமுகம் செய்து பெருமை பெற்றுள்ளது. தென் தமிழ்நாட்டில் முதல் முறையாக லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக் மீனாட்சி மருத்துவமனை அறிமுகம் செய்து பெருமையை பெற்றுள்ளது. இந்நிலையில் ஆஞ்சியோபிளாஸ்டிக் என்பது இதயத்தில் உள்ள அடைப்புகளை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு டிரான்ஸ்கதீட்ரல் செயல்முறையாகும். குறிப்பாக சிக்கலான புண்களுக்கு அல்லது கால்சிய வடிவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இது அதிக பலனளிப்பதாக இருக்கிறது. இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் செல்வமணி பேட்டியளித்த போது, லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக் மிக சிறப்பாக பயன்படக்கூடியதாகும். ஏனெனில் பெரிய இரத்த கட்டிகள் உள்ள நோய்களுக்கு திறன்மிக்க சிகிச்சை அளிக்க உடனடியாக தொடங்க இது வகை செய்கிறது என்றும், இந்த சிகிச்சை முறையை நாங்கள் மேற்கொண்ட நோயாளிகளுக்குள் ஒருவர் தீவிர மாரடைப்புடன் இங்கு சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார். பெரிய இரத்த கட்டிகளுடன் அவரது இரத்த நாளத்தில் 99% அடைப்பு இருந்ததை ஆஞ்சியோகிராம் காட்டியது என தெரிவித்தார். திருப்பூரில் புற்றுநோய்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி திரட்டும் நிகழ்ச்சி சென்னையில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. திருப்பூர் ரோட்டரி கிளப், திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து திருப்பூரில் சுமார் பல கோடி செலவில் புற்றுநோய்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஒற்றை திருப்பூர் கட்டி வருகிறோம். இங்கு முற்றிலும் மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது என்றார். தற்போது இந்த மருத்துவமனையை முழுவதுமாக கட்டி முடிக்க பெரிய அளவில் பண தேவை இருப்பதால் மக்களிடையே நிதி திரட்டும் வேளையில் இறங்கியுள்ளோம் எனவும், இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் நிதி முற்றிலும் புற்றுநோய் மருத்துவமனை கட்ட செலவிடப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். ஜோலார்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக வினாப் அன்னதானமும் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு பத்மபூஷன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஜோலார்பேட்டை நகரத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பயாஸ் பாஷா, சரவணன், அருள் சிபி, சக்கரவர்த்தி குமார், வனிதா, வசந்தி, கோவிந்தராஜ், ராஜ்குமார், கோவிந்தராஜன், சகாதேவன், தென்னரசு, ஆஞ்சி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாகையில் நடைபெற்று வரும் ஃபியூச்சர் எக்ஸ்போ 24 சிறப்பு அறிவியல் கண்காட்சியில் கண்கவர் அறிவியல் படைப்புகள் மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி மற்றும் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் 3 நாட்கள் சிறப்பு அறிவியல் கண்காட்சி ஃபியூச்சர் எக்ஸ்போ 24 என்ற தலைப்பில் EGS பிள்ளை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார்.
இதில் கல்லூரியின் தலைவர் ஜோதிமணி அம்மாள், இணை செயலாளர் சங்கர் கணேஷ் மற்றும் நிர்வாகத்தினர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்காட்சியில் கல்லூரியின் மாணவ மாணவிகள் பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் செயல் விளக்க முன்மாதிரிகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு சிறப்பு பரிசுகள் நிறைவு நாளில் வழங்கப்பட உள்ளன. நாகை மீனவர்கள் 11 பேர் ஒரு விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர்களால் கைதாகி இருக்கும் சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த காந்தி பழனிசாமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் 11 பேர் வழக்கம் போல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் நாகை மீனவர்கள் 11 பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட 11 பேரும் விசாரணைக்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேல்ஸ் கல்வி குழும சார்பில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக வேர்ல்ட்ஸ் டீச்சர் எக்ஸலன்ஸ் அவார்டு என்ற விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் வேர்ல்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேல்ஸ் கல்வி குழும சார்பில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக வேர்ல்ட்ஸ் டீச்சர் எக்ஸலன்ஸ் அவார்டு என்ற விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, வயது வந்தோர் மற்றும் முறைசாரா கல்வி இயக்குநரகத்தின் இயக்குநர் டாக்டர் நாகராஜ முருகன், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவன வேந்தர் டாக்டர் ஐசரி கணேஷ், துணைவேந்தர் ஆர்த்தி கணேஷ், துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா கணேஷ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் பேரவை கொடி அறிமுக விழா சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் பேரவை கொடி அறிமுக விழா சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அருண்குமார், இப்பேரவை தொடங்குவதின் முக்கிய நோக்கம் நாடார் சமூகத்தினர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் எனவும், கார்ப்பரேட் நிறுவனங்களால் தொழில் செய்து வரும் நாடார் சமூகத்தின் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். அவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிகளை எங்கள் பேரவை செய்யும் என்று தெரிவித்தார். ஸ்ராயன்குழி பகுதியில் பாமாலை தலைமையில் 2வது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஸ்ராயன்குழி பகுதியில் அமையவிருக்கும் மீன் சந்தையை எதிர்த்து உண்ணாமலை கடை பேரூராட்சி தலைவர் பாமாலை தலைமையில் 2வது நாளாக தொடர்ந்து சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேற்படி சத்தியாகிரக போராட்டத்தில் கம்பியறை பேரூராட்சி தலைவர் அனிதா, மாணவளர் குடிச்சி தலைவர் குட்டிராஜன், எபினேசர் மற்றும் டெல்பின் உட்பட ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர். பெரணமல்லூர் காவல் நிலையத்தில் புதிய காவல் ஆய்வாளர் பதவியேற்றுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் காவல் நிலையத்தில் புதிய காவல் ஆய்வாளராக ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த மங்கையர்கரசி இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். இவர் கீழ்பண்ணாத்தூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு பெரணமல்லூர் அதிமுக நகர செயலாளர் மூர்த்தி, பிஜேபி ஒன்றிய தலைவர் குப்பன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். குன்னத்தில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழா முப்பெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குன்னத்தில் முத்தமிழ் வித்தகர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் வேப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மருத்துவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக அரசு பாடநூல் கழக வாரிய தலைவர் திண்டுக்கல் ஐ. லியோனி பங்கேற்று கலைஞர் தமிழகத்திற்கு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை விரிவாக பட்டியலிட்டு பேசினார். கூட்டத்தில் சிவசங்கர் கலந்து கொண்டு கலைஞரின் சாதனைகளையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆற்றி வரும் நலத்திட்டங்களையும் விரிவாக எடுத்துரைத்தார். இதில் ஜெகதீசன், சம்பத், பெரியசுவாமி, துரைசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். கோவையில் பயிற்சி மருத்துவர்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு வருகிறது என அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா பேட்டியளித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மருத்துவமனை வளாகத்தில் சாலை, பாதாள சாக்கடை இணைப்பு பணிகள் நடைபெறவுள்ளது. இந்த பணிகள் நடைபெற்றால் சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். பார்க்கிங் வாகனங்கள் நிறுத்துவதால் மருத்துவமனை வளாகத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதை தவிர்க்கும் விதமாக பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் தொடக்க விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகியவை நடைபெற்றது. இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, நடிகர் விஜய் உள்ளிட்ட எத்தனை பேர் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அது வரவேற்கத்தக்கது. எல்லோரும் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக என்ற பழம்பெரும் கட்சியை பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம். அதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என தெரிவித்தார்.
தமிழ்நாட்டினுடைய கால்நடைத்துறைக்கு வழங்கிய அவசர கால ஊர்தியில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 8 ஆம்புலன்ஸ், அதாவது அவசர கால ஊர்தி இன்றைக்கு எலக்ட்ரிக் மோட்டாருடன் கூடிய வண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணிக்கு தான் உண்டியது வரை வேறு யாருக்கு நீங்களா யூகிச்சுக்கிட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையா பண்ணுவாங்க. அந்த கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்க அதை இது பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆளுநரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா அது குறித்து ஜனாதிபதி எந்த அறிவிப்பும் சொல்லல, இருப்பாரா இல்ல போறாரா அப்படிங்கிற அது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தது. திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டுங்கிற மாதிரி திமுக கூட்டணி எந்த விரிசலும் ஏற்படாது, ஏற்படவும் விடவும் மாட்டோம். அவர்களும் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உருவாக்க மாட்டார்கள். பலர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணியில விரிசல் ஏற்படுமா என்று. நிச்சயமாக யாருடைய கனவும் நிறைவேறாது. தலைவர் தளபதியோடு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒற்றுமையோடு என்றைக்கும் பயணிப்பார்கள். மத்திய அமைச்சர் எல்முருகன் இது மாநில அரசு 234 வெல்லுவது என்பது முடியாத காரியம். 200 என்பது இலக்கு. எப்போதுமே தலைவர் தளபதி ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதில் வெற்றி பெறுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 200 இலக்கு, அதை அடைவது நிச்சயம். சீமான் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சமூக வலைதளங்கள் தெரிவிக்கிறான்னு சொல்லி திருப்பி வச்சு ஒரு வழக்கு ஒன்று கொடுத்திருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுகிற பொழுது வழக்கு தொடர்வதிலே இயற்கை தானே. அதுல நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை. அவர் அவர் கருத்துக்களை கூறியதற்கு வழக்கு தொடர்ந்திருக்காரு, அவ்வளவுதானே. விஜயோட கொள்கை பாடல்கள்ல அண்ணா எம்ஜிஆர் இடம் இருக்கு. அது திராவிட கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியா வர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியாக யாரும் வர முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 75வது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இயக்கம். தமிழ் மண்ணிலே தமிழர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதை திராவிட கட்சிகள் நோக்கியெல்லாம் வர்றாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் வேண்டுமென்றாலும் அண்ணாவை பயன்படுத்திக் கொள்ளலாம், தந்தை பெரியாரை பயன்படுத்திக் கொள்ளலாம், யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது அவரவருடைய உரிமை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவாக இருக்கட்டும், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு சொந்தக்காரர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வழக்குல கைதா இருந்தார்ல, அவரும் தந்தையும் ஒரே நேரத்தில் உயிரிழந்த வழக்கு சர்ச்சை. வெவ்வேறு சம்பவங்களை முடிச்சு போட்டு இப்பொழுது ஒன்றாக பார்க்கிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை. அது வேறு சம்பவம், இது வேறு சம்பவம். எனவே இதுல ஆளுங்கட்சி எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே சொல்றீங்க, ஒருத்தர் மருத்துவமனையில இறந்திருக்கிறார், அவர் கைதாவதற்கு முன்பாலே விஷம் சாப்பிட்டு இருக்கிறார் என்கின்ற குறிப்பு அதில் இருக்கிறது. எனவே அதுக்கு பிறகு அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார். இன்னொருவர் விபத்திலே இறந்திருக்கிறார், ஸ்கூட்டர் விபத்துல இறந்திருக்கிறார். யாரும் போய் மோதி இறக்கல, என்ன ஸ்கூட்டர் விபத்துல அவர் இறந்திருக்கிறார். எனவே ரெண்டும் வெவ்வேறு, ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள். இதுவும் ஒட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் போடுகிற முடிச்சு தான். ஈரோடு மற்றும் கோவை முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெறும் வீட்டுமனை அடுக்குமாடி குடியிருப்பு கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. ஈரோடு மற்றும் கோவை முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெறும் வீட்டுமனை அடுக்குமாடி குடியிருப்பு கண்காட்சி தொடக்க விழா வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசுவாமி இளங்கோவன், கிரெடாய் சதாசிவம், எம்.டி. ஈஸ்வரன், செயலாளர் மாணிக்கம், பொருளாளர் ராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஈரோட்டில் முதல் முறையாக நல்ல தரமான அடுக்குமாடி வீடுகள் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு எங்கள் அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்தார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை திமுக ஆட்சியில் முடித்திருக்கிறோம் என எம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை எம்பி கணபதி ராஜ்குமார், கோவை விமான நிலையத்தில் விரிவாக்க சம்பந்தமான நில எடுப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டது எனவும், மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து, பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்துள்ளோம். காவல்துறை சார்பிலும் ஒவ்வொரு விஷயங்கள் ஆராயப்பட்டுள்ளது. அவினாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இங்குள்ள சில துறைகள் மாற்றுவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இந்த கூட்டம் குறைய வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.